ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு கூட கொஞ்சமாக அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இட்லி தோசை கூடயும் தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெயில் காலத்தில் இது மாதிரி வெந்தய குழம்புலாம் வச்சு சாப்பிட்ற போது உடம்பை நல்ல குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த வெந்தய குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த குழம்பு பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பொருளையெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. வெந்தயம் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, குழம்பு கசந்து போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசியும் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு கடாயில் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு இந்த மசாலா பொருளெல்லாம் கரிஞ்சிடாமல் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். மசாலா எந்த அளவுக்கு நல்லா வறுப்படுதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா பொருளெல்லாம் ஒரே மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், கரிஞ்சிடாமல் இந்த அளவுக்கு வறுப்பட்டுச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ வெந்தய குழம்புக்கு மசாலா பொடி தயாராகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ இந்த மசாலா பொடியை நிறைய அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 2-3 மாதம் வரைக்குமே வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். எப்பப்போலாம் வெந்தய குழம்பு செய்கிறோமோ அப்பப்போலாம் பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம 2-3 நாள் இருக்கு வச்சிருந்து சாப்பிட்ற போதும் குழம்பு கெட்டு போகாத நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடுங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 போல் பூண்டு 1-2 தட்டிட்டு சேர்த்துடுங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்பவே பொன்னிறமாக வதங்கிடக்கூடாது, லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்குச்சுன்னா போதும். அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி வெந்தய குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிற போது வெங்காயத்தை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுவும் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட் பண்ண வேண்டியதே இல்லை, அப்படியே முழுசாகவே சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போது தெரியும், இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள் சேர்க்கிற போது மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா அரைக்கிற போது அதில் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ அளவாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குழம்பு மிளகாய்த்தூளுடைய ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். புளிக்கரைசல் இப்போ குறைவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தக்காளி சேர்த்து இருக்கிறதுனால நமக்கு அதுவே லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும்.
கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ அந்த டைம் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்குது, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். குழம்பு நல்லா திக்காகி அந்த மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி நம்ம கடைசியாக வெல்லம் சேர்க்குற போது அந்த உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். அவ்வளோதான். இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். கடைசியாக அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக தாளிக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குற போது குழம்பு வந்து இன்னும் நல்ல மணமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட தாளிப்பு வடகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும். இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் சேர்க்குறேன். பவுடர் பெருங்காயமாக இருந்தாலும் ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம குழம்புல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த குழம்புடைய திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம், இட்லி, தோசைக்கொடியெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காததுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே 2-3 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெந்தய குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச வெந்தய குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இதனால் சுட சுட சாதத்தோட ஊற்றி கூட தொட்டுக்கிறதுக்கு கூட்டு, அப்படி இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் வந்து அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த வெந்தய குழம்பு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.